ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மண்டே அன்னைக்கு ஒரு 350 to 400 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து கன்டினியூவா ரேலி குடுத்துருந்தாங்க. ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப் சைட்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் சினாரியோல மார்க்கெட் முடிஞ்சிருந்துச்சு. ஒரு 23,850 அரவுண்ட் அந்த ரேஞ்சில நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் டே அப்டின்னா, மார்க்கெட் 24,050க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலாக 23,950 இந்த ரேஞ்சுக்கு வரும் ஃபர்ஸ்ட்டு. கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் இந்த ஜோன் கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா இந்த ஜோனுக்கும் கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா அதுக்கும் கீழே இருக்க 23,550 to 600 இந்த ஜோன் கிட்ட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஒருவேளை இந்த ஜோனையும் பிரேக் அவுட் கொடுத்தா 23,450 இந்த ஜோனுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. பர்ஃபெக்டாக மார்க்கெட் அப்சைட் ரேலி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரீசன் என்ன, ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருந்துச்சு, கரெக்டுங்களா? இந்த கேப் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. சரியா, நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேப் பெரிய கேப்பு. இந்த கேப் இன்னும் மார்க்கெட் ஃபில் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இந்த கேப்புக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த இடம் ஏன் சொன்னோம் அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்தும் மார்க்கெட் திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ சொன்னோம். இது போக இன்னொன்று என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டினியூவாக மார்க்கெட் அப்சைட் ரேலி கொடுத்துட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து தான் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இதுல இருந்து ஒரு மினிமம் ஒரு 50% வர்றதுக்காக சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு வரலாம் இதில் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 3 to 4 டைப்பில் சொல்லியிருந்தோம் டவுன் சைடு வரணும் அப்படின்னா. பட் டவுன் சைடு வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது அதிக லெவலில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதே போல் சைட்வேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மண்டே எக்ஸ்பைரி, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் லீவ் டியூஸ்டே அன்னைக்கு. அதனால் எக்ஸ்பைரி முன்னாடி நாளே இருந்ததுனால சைட்வேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, பட் ஆனால் நம்ம சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜோன்ல இருந்து இந்த லெவல்ல இருந்து இந்த ஜோனுக்குள்ளே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, டவுனில் இருக்கும் அப்படிங்கிறத. சாரி, இங்கேருந்து ஒரு கீழே ஒரு 200 பாயிண்ட், மேலே ஒரு 200 பாயிண்ட் அந்த ஜோனுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம மார்க்கெட் கேப் டவுனில் ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி கொடுத்ததுனால திரும்பவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் பிட்வீன்குள்ளேயே தான் மார்க்கெட் நமக்கு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட் டே நடந்த சினாரியோ. பட் மார்க்கெட் இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி இருக்கிற ட்ராயிங்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிடுவோம். கிளியராக பார்த்துருவோம். ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் நிஃப்டியுமே இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் தான் லீவு, பட் குளோபல் மார்க்கெட்லாம் இருக்கும். கிஃப்ட் நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் 3:30க்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் பாசிட்டிவ்ல மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. பட் இது நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவும் போகலாம், பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நியூஸஸ்மே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நியூஸஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா என்ன நியூஸஸ் அப்படிங்கிறதையும் சின்னதாக பார்த்துருவோம். இப்போ இன் யுஎஸ் அண்டு ஈரானோட வார் டீலில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ஒரு ரீசனு. இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிற கேசஸில் நாங்கள் தெரியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. பட் யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோலில் எடுப்போம் எங்களோட நேவியை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிற சினாரியோவில் யூஎஸ் கண்ட்ரோலில் எடுத்தாங்கன்னா அங்கேருந்து ஆயில் பர்ச்சேசிங் எல்லாருக்கும் போக வேண்டிய ஆயில் கண்ட்ரோல் போகாமல் ஸ்டாப் ஆகும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இந்தியாவுக்கும் வருது, எல்லா கண்ட்ரிக்குமே போயிட்டு இருக்கு. பட் ஈரானோட எக்கானமியும் அடி வாங்கும். ஒன்று, சைனாவோட
சைனாவுக்கும் அதிக அளவில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சைனா இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட வர்த்தகம் பாதிக்கப்படும் போது நாங்கள் அந்த இடத்துல வந்து போர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த இடத்த வந்து நீங்கள் கண்ட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சைனாவும் சொல்லிருக்கு. அப்போ சைனாவும் போரில் இன்வால்வ் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டுமே இருந்துட்டு இருக்கு. எல்லாமே டவுட்டாக தான் இருக்கே தவிர எல்லாமே நடந்தால் தான் அடுத்த கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து டவுனில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அப்சைடில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அன்சர்டனிட்டியாக இருக்குது நியூஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா. பட் நம்ம பியூராக டெக்னிக்கலில் தான் ஃபாலோ பண்ணுறோம். பட் நியூஸ் இருக்குது, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு எடுத்துக்கோங்க. திடீர்னு மார்க்கெட்டை வந்து எந்த சைடில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா மார்க்கெட்டோட வெளியில் இருங்க அப்படிங்கிறது என்னோட. ஓகே, இப்போது டெக்னிக்கல் பார்த்துடலாம். ஸோ இப்போ டேலேருந்தே பார்ப்போமே. டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. கரெக்டாக ஃபஸ்ட் டைம் மேலே வந்திருக்கு. மேலே வந்ததுலேருந்து இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து 1 ஹவர்லேயுமே அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்த 0 to 3% தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்திருக்கு. டேயில் பார்த்தீங்கன்னா 1 டே அப்படியே பார்ப்போம். 1 டே பார்த்தீங்கன்னா சாரி 1 ஹவர். 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லோ ஹை, இந்த லோ இந்த இடமே இருக்கும். இந்த இடத்துக்கு அப்புறமே இதை பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேயில் இருந்ததுனால வேறு. ஸோ டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டும் மாறிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் ஜோன் கொடுத்து மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கும். திரும்ப இந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப மேலே போயிருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த இடம் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் திரும்ப இதை நான் அப்படியே நேராக வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அப்போது இந்த இடம் அப் ட்ரெண்டில் 1 ஹவரில் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் இந்த இடத்துலையும் ஒரு பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 2425 இங்கே என்ன இருக்குது க்ளோஸு 2413 தான் இருக்குது. அப்போது இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் க்ளோஸ் வச்சுருக்கா. அப்போ இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு, இந்த லெவலுக்கும் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போது இந்த இடம் ஹை கிடையாது. எல்லோரும் இந்த இடம் ஹை அப்படிம்பாங்க. பட் இந்த இடம் ஹை கிடையாது. விக்கு மட்டும் தான் போயிருக்கு. ஹை தான் போயிருக்கே தவிர க்ளோஸ் வைக்கல. அப்போது இங்கே தான் மேலே க்ளோஸ் வச்சிருந்துச்சு. க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பவும் ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் வந்து சேஞ்ச் 1 ஹவரில் கொடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் இப்படி இருக்குது. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் வந்துச்சுன்னா லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். அதை தான் மார்க்கெட் வந்து செஞ்சுருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கலை. தெரியுதா? இந்த விக்குள்ளேயே தான் திரும்பவும் வந்து மார்க்கெட் இமீடியட்டாக உள்ளே வந்திருக்கும் சப்போர்ட் எடுத்து. ஓகே, அப்போது அடுத்து என்ன நடக்க சான்சஸ்? அடுத்து என்ன நடக்க சான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லெவலில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடியே சொல்லிட்டோம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் லெவல்னால் இந்த இடத்துக்கு வரணும், டவுன் சைடில் வந்தால் இங்கேருந்து மார்க்கெட் போகணும். இங்கே இருக்கிற இடையில இருக்கிற ஆர்டர் பிளாக் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் வரணும் அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இந்த கேப்புக்கு கீழே க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்த இந்த லெவலுக்குலாம் போகும். அதே போல் அப் சைடில் எங்கே போகும் அப்படிங்கிறதையும் ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அது நம்மளுடைய இன்னொரு வீடியோஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் மார்க்கெட் எங்கே போகுன்றது அதை எடுத்து பாருங்கள், தெரியும். அப்போ இன்றைக்கி நாளைக்கு எங்கே போகும் நிஃப்டி அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். எப்பயுமே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போகும். அப்போது க்ளோஸ் இங்கே 23,842.65 கரெக்டாக 1. அப்போது 50க்கு மேலே மார்க்கெட் இருந்தாலே 23,850 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா இது க்ளோஸு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா
அப்சைட் போகிறதுக்கு எங்கே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற இடம். ஓகேவா? அப்போது 23,850க்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை இந்த இடத்த குரூஷியலாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். ஏன் அப்படின்னா இந்த ஜோனே ஒரு கன்சாலிடேஷன் ஜோனு. புரியுதா? ஒரு பேஸு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வரணும் 900 அரௌண்டு. ஓகேங்களா? அப்போது எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஒரு 900 to 910 23,900க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நிஃப்டி இந்த ஜோனுக்கு போகும். ஓகேவா? 24,070 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 to 160 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து நிஃப்டி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஒரு வேளை இப்போ இருக்கிற ஒரு 400 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் கேப் அப்பில் நடக்குது, வேறு எந்த நியூஸஸும் வரல அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த லெவலாக 24,300. ஓகேங்களா? 250 to 300. அதுக்கு அடுத்து இருக்கிற மேஜர் லெவல் இந்த ஹை தான் 24,800, 750 to 800. இந்த ஜோனுக்கு தான் அப் சைடில் போகும். அதே டவுன் சைடில் வரணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த கேப் வர்றதுக்கு பாசிபிள். இந்த கேப் கீழே இருந்துச்சுன்னா 22,900. ஸோ எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.